வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு வீடியோ காலேஜ் ப்ரிப்பரேஷன் சீரீஸ் ஆஃப் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கடந்த வீடியோவில் ஒரு மித்தை உடைச்சோம். அதாவது நீங்கள் H4 இருக்கும்போது மெடிக்கல் ஸ்கூல், அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த BSMD கோர்ஸ் ரொம்ப கஷ்டங்க, பண்ணவே முடியாதுங்கிறத உடைத்த ஒரு பெண்ணோட நம்ம உரையாடினோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் வச்சு நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொரு மித்து இருக்குது. அதாவது H4 இருக்கும்போது ஸ்காலர்ஷிப், இங்கே அதுவும் ஃபுல் ரைட் ஸ்காலர்ஷிப்லாம் சான்ஸே இல்லைப்பா, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, 0% தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை, அதை நிகழ்த்தி காட்டிய ஒரு அருமையான தம்பியை தான் இன்றைக்கி பேட்டி காண போகிறோம். நான் தம்பிகிட்ட பேசிட்டு தான் இன்ட்ரோ எடுக்கிறேன். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கே இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் நம்ம போய் ஏஐயில் போட்டால் இவ்வளோ விஷயங்கள் வர்றதே இல்லை. அது மிக முக்கியமாக ஸ்காலர்ஷிப் பற்றியான ஒரு புரிதலும் ஒரு தெளிவான விஷயமும் எங்கேயுமே இல்லை. ஸோ இவங்க நிறைய R&D ஒர்க் பண்ணிட்டு, அவங்க பெற்றோர்களும் தம்பியுமே நிறைய R&D ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ரைட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, காலேஜ் கட்டணம் முதற்கொண்டு தங்குறதுக்கு எல்லாமே அந்த ஸ்காலர்ஷிப்பை கவர் பண்ணிடும். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது அரிதிலும் அரிது. அதுவும் வீசாவில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம அந்த பையன்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தம்பி பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. அதனாலே வாஷிங்டன் டிசியில் உள்ள அவங்களோட செனட்டர், அரிசோனா செனட்டர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். தம்பி விக்னேஷ் அவர்களோட அப்பா நாகராஜன் எனக்கு அந்த வீடியோ பார்த்து தான் மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த மெயில் உண்மையாகவே ரொம்ப முக்கியமான மெயிலாக நான் கருதுகிறேன். காரணம் என்னென்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்திற்காக நாங்கள் நிறைய R&D பண்ணோம். அப்போ தான் தெரிஞ்சது H4 வீசாவில் இருக்கும்போது ஒவ்வொரு மக்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது, அதாவது நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை அப்படின்னு. நாங்கள் செஞ்சது எல்லாமே ஏஐலையுமே இல்லை, கூகுள்லையுமே இல்லை, ஏன்னா நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சோம். இது எல்லாமே ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்படியே தான் மெயில் அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஒரு சமூகம் மூவ் ஆகணும்னா இந்த மாதிரியான நிறைய பகிர்தல் வேணும். நான் உண்மையாகவே நெனைக்கிறது தான், தமிழ் சமூகம் இவ்வளோ வலிமையான ஒரு கட்டமைப்பு இவ்வளோ வருடங்களுக்கு பிறகும் இயங்குதுன்னா நாகராஜன் போன்ற பல பேர்களால் தான். அதை நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். ஸோ கற்பிப்போம். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணும்போது நிறைய பேருக்கு இன்னும் ஷேர் ஆகும். நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தில், அதுவும் காலேஜ் ஃபீஸுங்கும்போது இங்கே நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பெரிய சுமையை எப்படிரா நம்ம எதிர்கொள்ள போகிறோம்னு இருக்கும்போது அதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் விசா ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அப்படிங்கிறத உடைத்து காமிச்சிருக்கார் தம்பி. வாங்க வீடியோக்குள்ளே போய் நிறைய விஷயங்கள் தம்பிகிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் தம்பி விக்னேஷ் அவர்களே. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்மளோட தம்பி விக்னேஷ் அவர்கள் கலந்துருக்காங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அவர்களோட அப்பா நாகராஜன் அவர்களுக்கும் அம்மா ஜெயந்தி அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணால் நம்ம மக்களுக்கும் கம்யூனிட்டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த ஐடியா கொடுத்தே அவங்க தான். தமிழ் பள்ளியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதை விட இங்கே பேசினா நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான் நீங்கள் பண்ணுறது. சூப்பர் தம்பி. ஸோ அப்பாட்ட பேசியிருந்தேன், ஒரு டாப் டயர் யூனிவர்சிட்டியில் அதுவும் ஒரு ஃபுல் ஸ்காலர்ஷிப்புங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். வாழ்த்துக்கள் அதற்கு தம்பி. ஏன்னா நீ பல தடைகளை நீ தாண்டி வந்திருக்க. கண்டிப்பாக கேட்குறவங்களுக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஏன்னா நான் உங்கள் அப்பாட்ட பேசும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ என்னோட முதல் கேள்வி என்னென்னா, இப்போ நீ ஃபுல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நம்ம ஒரு டாப் டயர் யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் இல்லையா, இதுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதாவது நீ எந்த வயசுலேருந்து செஞ்ச விஷயங்கள் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது? ஸோ காலேஜ் அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 9th இருந்து பண்ணுறது எல்லாமே அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல்ல என்ன மார்க் வாங்கினீங்க, ஸ்கூல்ல இருந்து வெளியில என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. ஆனா அப்போ இந்த ஃபுல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும்ட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியல. ஸோ 9th பண்ண கிரேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பினேன். ஆனா 10th இருந்து தான் நான் ஸ்கூல்ல இருந்து வெளியில செய்யற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இன்வால்வ் பண்ணி செஞ்சு அப்போதான் நான் ஃபுல்லா ரியலைஸ் பண்ணேன், இது இப்ப பண்றது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்ளிகேஷன்ஸ்க்காக அப்படின்ட்டு. சூப்பர். ஏன் இந்த கேள்வி எல்லாரையும் நான் கேட்குறேன்னா, இப்போ நம்ம பிள்ளைகள் 8வது 9வது வகுப்பு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகுப்புலேருந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக நமக்கான காலேஜ் ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேட்குறேன். ஸோ நீ இப்போ ஒரு டாப் யூனிவர்சிட்டி போயிருக்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி பற்றி சொல்ல முடியுமா? ஆமா. ஸோ நான் டெக்ஸஸ் A&M யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபுல் ரைட் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன். ஸோ டெக்ஸஸ் A&M யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்டேஷன் டெக்ஸஸ் அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுன்ல இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் நல்ல பெரிய ப்ரோக்ராமா இருக்கும். நிறைய இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷன்ஸோட டைப் வச்சிருக்கேன். இன்ஜினியரிங் டிவிஷன்ல தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல மேஜர் பண்ண போறாங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா டெக்ஸாஸ் A&M யூனிவர்சிட்டி ஒரு டாப் டயர் யூனிவர்சிட்டி. நீங்க ரேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ற ஒரு யூனிவர்சிட்டி. அங்கே ஒரு ஃபுல் ரைட் ஸ்காலர்ஷிப்பில் போகிறது ஈஸியான விஷயமே கிடையாது.
ஸோ நீ வந்து வீசாவில் இருக்கும்போது அதுக்கான சேலஞ்சிங் இருக்கும், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ நீ உன்னோட வகுப்புகளில் எதெல்லாம் செஞ்சது வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? அதாவது 9th நீ ப்ரிப்பேர் பண்ண, 10th ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்ன இல்லையா, எந்தெந்த விஷயங்கள் உன்னோட காலேஜ் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஸோ காலேஜ் ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸஸில் எப்படி என்ன கிரேட்ஸ் வாங்குறீங்க, சாட், ஏசிடி, அது மாதிரி டெஸ்ட் எப்படி பண்ணுறீங்க, ஸ்கூலுக்குள்ளேயே கிளப்ஸ் மூலமா என்ன லீடர்ஷிப் எடுத்து ஏதாவது செய்றீங்களா, கம்யூனிட்டி சர்வீஸ் செய்றீங்களா, வெளியில ஏதாவது செய்றீங்களா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் வந்து 4 விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். முதல் விஷயம் வந்து நீங்க ஸ்கூல்ல நல்ல கிரேட்ஸ் வச்சிருக்கணும், கஷ்டமான கிளாஸஸ் எடுக்கணும். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்ல இது வந்து ஏபி கிளாஸ் அப்படின்னு தான் இருக்கும். இந்த கிளாஸஸ் எடுத்து எக்ஸாம்க்கு படிச்சு நல்லா பண்ணணும். ரெண்டாவது, நீங்க ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்ஸாம்ஸ், ஸோ சாட், ஏசிடி, பிசாட் வந்து ரொம்ப முக்கியம். அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஆனா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நல்லா படிச்சு ஸ்கோர் வாங்கணும். ஏன்னா இதுதான் ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். யூஎஸ் பூரா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். மூணாவது வந்து ஸ்கூல்ல நீங்க ரொம்ப இன்வால்வ்டா இருக்கணும். ஸ்கூல்ல இன்வால்வ்டா இருக்கணும்னா டீச்சர்ஸ்க்கு ஏதாவது டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குன்னா அது பண்ணுங்க. கிளப்ஸ் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, கம்ப்ளீட் பண்ண முடியும்னா ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 4வது விஷயம் என்னன்னா, ஸ்கூல் வெளியில வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் தடந்து நீங்களே ஏதாவது செய்யணும். ஸோ நான் வந்து ஹை ஸ்கூல் அப்போ 2 இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப வேல்யூபிளா இருந்தது. ஏன்னா உண்மையான உலகத்துல எப்படி வேலையை செய்யறாங்கன்ட்டு பார்த்து நம்மளே அது மாதிரி செய்யலாம், கத்துக்கலாம் ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இது 4மே எல்லாருமே செஞ்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொன்னேன். ஏன்னா நீ சொன்ன அந்த 4 விஷயத்தில் முதல் 3 விஷயமும் எல்லாருமே இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்கள், இல்லை அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நீங்கள் வந்து ஏசிடிஆர், சாட்டாக இருக்கலாம், இல்லை ஏபி கிளாஸஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீ டியூட்டருக்கான அந்த சப்போர்ட், வாலண்டியரிங், இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளோட அந்த ஒரு அப்ளிகேஷனே நம்ம வந்து யூனிக்காக மாற்றுறது வந்து லாஸ்ட் ஒரு விஷயம் நீ சொன்ன இல்லையா, இந்த இன்டர்ன்ஷிப் பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. நான் வந்து ஹை ஸ்கூல் வெளியில கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணேன். நான் வந்து 2 இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணேன். இந்த 2 இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நான் எப்படி செக்யூர் பண்ணேன்னா, நான் 10th grade ஆரம்பிக்கும் போது நிறைய கம்பெனிஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணி நான் உங்களோட கம்பெனிக்கு பிளாக் ரைட்டிங் எழுதட்டா அப்படின்ட்டு கோல்ட் இமெயில் வச்சு கேட்டேன். ஸோ அப்போ ரைட்டிங் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். என்னோட டீச்சர் 9th grade இருந்தா சொன்னாங்க, நீ இதை வச்சு ஏதாவது வெளியில பண்ணு, உன்னோட பிளாக் எழுது, இல்ல வேற யாருக்காவது எழுது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்கில்ல வச்சுதான் நிறைய கம்பெனிஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணேன். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட நான் பிளாக்ஸ் 6 மாசத்துக்கு எழுதினேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த சம்மர் வந்து அவங்களே ரீச் அவுட் பண்ணாங்க, நீ நிறைய பண்ணிருக்க, நீ உனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா எங்களோட இன்டர்ன் பண்ண இந்த சம்மர் அப்படின்ட்டு. ஸோ அது மூலமா தான் அவங்க கிட்ட இன்டர்ன் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் மூலமா 2வது இன்டர்ன்ஷிப் வாங்கி அப்படிதான் பண்ணேன். சூப்பர். எப்பயுமே வந்து நான் பேசின பசங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகும்போது தான் நம்ம தனித்துவமாக வந்து தெரியும். கண்டிப்பாக இப்போ வந்து பிளாக் எழுதுனா எல்லாருமே ஏஐயில் விழுந்திருப்பாங்க. பட் ஆனால் ஒரு 2 வருடங்கள் முன்பாக ஏஐங்கிற ஒரு சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நீ அந்த பிளாக் அப்படின்னு எழுதணும்னு உனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா? ஸோ அது ஏன் உனக்கு வந்து ரைட்டிங் ரொம்ப பிடிக்குமா? எதுக்கு அந்த பிளாக்னு சூஸ் பண்ண? நான் ரைட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவேன். எழுத ஆரம்பிச்சோடனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்களே யோசிப்பீங்க என்ன எழுதலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஃப்ளோக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாமே ரொம்ப டக்குன்னு வரும். நீங்க பாஸ் பண்ணவே தேவையில்ல. அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீலிங்கா இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்கை நோக்கி தான் நான் பிளாக் ரைட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்குமான அந்த தனித்துவமான அவங்களே தெரிஞ்சுக்கணும், நம்ம எதில் வந்து வெரி குட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் மூலியமாக போகும்போது நமக்கு வந்து இன்னும் காலேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டியான அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்கள் அப்பா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது வந்து நீங்கள் அரிசோனா செனட்டரோட வாஷிங்டன் டிசி ஆஃபீஸ் போனீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பற்றி சொல்லலாம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா 9th grade ஆரம்பிச்சது. 9th grade தான் நான் சும்மா ஸ்கூல்ல நிறைய கிளப்ஸ் இருக்கு, ஏதாவது ஜாயின் பண்ணலான்ட்டு ஸ்பீச் அண்ட் டிபேட் கிளப் ஜாயின் பண்ணேன். ஸோ 9th grade 10th grade 2 வருஷமும் ஸ்பீச் அண்ட் டிபேட்ல ரொம்ப ஆக்டிவா கம்பீட் பண்ணேன். அரிசோனால ஒரு ரொம்ப அதிகமான ரேங்கிங் வச்சிருந்தேன் பப்ளிக் ஃபாரம் டிபேட்ல. இந்த இவெண்ட் பண்ணி தான் உலகத்துல இதெல்லாம் நடக்குது, இப்படிதான் அட்வொகேட் பண்ணுவாங்க, இப்படிதான் கேஸ செய்வாங்க அப்படின்ட்டு கத்துக்கிட்டேன். ஸோ 10th ஆரம்பிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் நேஷனல் ஆனர் சொசைட்டி அது மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வாலண்டியர் ஹவர்ஸ் தேவை. அதனால நானும் ஒரு 9 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு நான் ப்ராஃபிட் இனிஷியேட்டிவ் மாதிரி. ஸோ அதை வச்சு லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்க டியூட்டரிங் செஞ்சோம். ஸோ அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மாதிரி நாங்க ஸ்டடி ரிசோர்ஸஸ் செஞ்சு அவங்களுக்கு பிடிஎஃபா தந்து எல்லாமே ஒரு கூகுள் டிரைவ்ல போடுவோம். ஸோ இதுக்கப்புறம் தான் யோசிச்சோம், இந்த டிபேட் எல்லாம் இந்த மாதிரி கேசஸ் பண்ணோம், ஆனா ஆக்சுவலா அப்ளையே பண்ணவே இல்லை. ஸோ பேசாம அரிசோனாவோட எஜுகேஷனுக்காக ஏதாவது கேஸ் செஞ்சு டைரக்டா செனட்டர்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அரிசோனா வந்து
50 ஸ்டேட்ஸ்ல ரேங்க்ஸ் 49th in எஜுகேஷன். ஸோ இது மாதிரி கேஸ் செஞ்சு செனட்டர் மார்க் கெல்லிக்கு அனுப்பினேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து நான் கங்க்ரெஷனல் ஆப் சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அது என்னன்னா, நீங்க ஒரு சொசைட்டிக்கு பெனிஃபிட் பண்ண மாதிரி ஒரு ஆப் செஞ்சு சப்மிட் பண்ணோம். அந்த ஆப்ல ஜெயிச்சதுனால நானும் என்னோட அப்பாவும் வாஷிங்டன் டிசிக்கு பண்ணோம் இன்விடேஷன் மூலமா. ஸோ அங்க போய் ஆக்சுவலா நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ் செனட்டர் மார்க் கெல்லி இவங்களெல்லாம் சந்திச்சு அவங்களோட போட்டோ எடுத்து மீட் பண்ணேன். வாவ், எனக்கு தெரியல நீ வந்து அதை ஃபீல் பண்ணுறாடி, இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நீ வந்து ஒரு எத்தனாவது இப்போ 11th பண்ணியா இல்லை 12th பண்ணியா இந்த ஒரு சேலஞ்சிங் ஆப்? இது வந்து 12th பிகினிங்ல அப்ளை பண்ணி 12th எண்ட்ல போனேன். வாவ், ஒரு பெரிய விஷயம் தம்பி. அந்த காலத்துலலாம் எங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு இளம் தலைமுறை வந்து எல்லாத்தையும் உடைத்தெறிந்துட்டு அடுத்தடுத்த படிகளுக்கு வந்து வேகமாக போகிறத பார்க்கும்போது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அது எப்படி இருந்தது? நீ வந்து வாஷிங்டன் டிசி போகிற, ஒரு செனட்டோட ஆஃபீஸ் போய் அந்த செனட்டரை மீட் பண்ணுற, அது எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இது ஆக்சுவலா நாங்களே தனியா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பா போனோம்னா கூட எல்லாமே பார்த்துக்க முடியாது. பாத்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ்க்கு அடியில வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் டிராவல் பாத்வேஸ் இருக்கு. அது பப்ளிக்காவே போக முடியாது. ஆனா நாங்க ரெப்ரஸன்டேட்டிவோட போனதுனால அவங்க எல்லாம் அதை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த ஆப் சொன்னால அது என்ன ஆப்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆமா, நான் வந்து ஒரு க்ரோனோஸ் அப்படின்ற ஒரு ஆப் செஞ்சேன். ஸோ அது என்னன்னா, நீங்க வந்து உங்களோட இவெண்ட்ஸ் மீட்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கூகுள் கேலண்டர்ல போட்டிருப்பீங்க. நான் வந்து ஆப்பிள் கேலண்டர்ல போட்டிருப்பேன். வேற யாராவது வந்து மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்ல போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆப் என்ன செய்யும்னா, 3 கேலண்டரோட ஏபிஐ இன்டகிரேட் பண்ணி ஒரு கேலண்டர் வியூவா காமிக்கும். ஸோ 3 கேலண்டர்லயும் வேற வேற ஐட்டம்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 3மே சிங்க்ரனைஸ் பண்ணி ஒரு கேலண்டர்ல போட்டுரும். 12வதுல இப்படி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி அதை செனட்டர் ஆஃபீஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஜெயிச்சதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தம்பி. ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்க இல்லையா? நீ வந்து ரெகுலர் தாண்டி இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த சேலஞ்சிங் ஆப்பில் கலந்துக்கிட்டு நீ ஜெயிச்சதாக இருக்கட்டும், அண்ட் வந்து உங்கள் பசங்களுக்காக அந்த ட்விட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீ காங்கிரஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனதாக இருக்கட்டும், இது எல்லாமே உன்னோட காலேஜ் அப்ளிகேஷனுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காலேஜ் அப்ளிகேஷன் அப்போ அதோட ஜாப் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்க உங்களை பத்தி ஒரு ஸ்டோரி சொல்லணும். ஸோ ஒரு ஸ்டோரி சொல்றீங்கன்னா growth காமிக்கணும். ஸோ என்னோட growth நான் எப்படி காமிச்சேன்னா, நான் 9th and 10th ஸ்பீச் அண்ட் டிபேட்டோட ஆரம்பிச்சேன். 10th ஆரம்பிக்கும் போது 12th வரைக்கும் நான் வந்து ஸ்பீச் அண்ட் டிபேட்ல கத்துக்கிட்ட கேஸ் எஃபர்ட்ஸ் வந்து ஆக்சுவல் பொலிட்டிக்கல் பிரீஃப்ஸா செஞ்சு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் காமிச்சேன். அதுக்கப்புறம் இந்த போன வருஷம் வந்து நான் கங்க்ரெஷனல் ஆப் சேலஞ்ச்ல ஜெயிச்சதுனால நான் ஆக்சுவலா வாஷிங்டன் டிசிட்ட போய் இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அண்ட் செனட்டர்ஸ் கிட்ட பேசினேன். அது மாதிரி ஒரு growth ஆர்க் கிரியேட் பண்ணி நானே அதை பத்தி எஸ்ஏல எல்லாம் பேசினேன். கண்டிப்பா ஆஃபீஸா நீ வந்து பிளாக் எழுதுறதுல வல்லவன். ஸோ அதனால வந்து அந்த எஸ்ஏ வந்து ஒரு கதை மாதிரி எழுதியிருப்பேன். பிகாஸ் எனக்கு கேட்கும் போதே அப்படிதான் தெரியுது. நீ 9th to 12th வரைக்கும் பார்த்தா அந்த கதை ரொம்ப அழகா சுவாரஸ்யமா இருக்கு. ஆஃபீஸா வந்து யாருக்குமே படிக்கும்போது உடனே பிடிச்சிடும். ஸோ நீ வந்து டெக்சாஸ் A&M யூனிவர்சிட்டி அப்படின்னு போகும்போது அந்த யூனிவர்சிட்டி மட்டும்தான் நீ சூஸ் பண்ணியா, இல்லை பல யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி இல்லை அந்த யூனிவர்சிட்டி போனியா? நான் பல யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன். பல யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதே ஒரு பெரிய வேலையா இருந்தது. நான் வந்து டோட்டலா 14 யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணேன். ஸோ அதுல வந்து நான் ஏன் டெக்ஸஸ் A&M சூஸ் பண்ணேன்னா, அங்கதான் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷனும் சூப்பரா இருந்தது, இன்ஜினியரிங் ப்ரோக்ராமும் நல்லா இருந்தது. ஸோ என்னால அங்க 4 வருஷம் படிக்கிறது நல்லா இமேஜின் பண்ண முடிஞ்சது. அதனாலதான் அந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணேன். சூப்பர், நல்ல ஒரு சாய்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது அதற்காக நீயும் உங்கள் பெற்றோர்களும் பெரிய ஒரு R&D பண்ணியிருக்கதா வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக இல்லைனா வந்து ஒரு ஃபுல் ரைட் ஸ்காலர்ஷிப்லாம் வந்து சான்ஸே இல்லாத டெக்ஸாஸ் A&M யூனிவர்சிட்டியில். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்புக்குங்கிற ஒரு ஹண்ட் ஆரம்பிக்கும் போது எதெல்லாம், அதாவது நீ வந்து 9th 12th வரைக்கும் பண்ண எந்தெந்த விஷயங்கள்லாம் நீ ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வந்து எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் வேற வேற கிரைட்டீரியா பார்ப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து கிரேக் அண்ட் கேல் அண்ட் பிரவுன் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் என்னன்னா லீடர்ஷிப் பார்ப்பாங்க. நீங்க கம்யூனிட்டியில என்ன செஞ்சீங்க, எப்படி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் லீட் பண்ணுங்க, எப்படி இந்த எஃபர்ட்ஸ் நீங்க காலேஜ்ல கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் வேண்டர்பில்ட்லயும் 2 ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தேன், அதுக்கும் அப்ளை பண்ணேன். அங்க என்ன பார்த்தாங்கன்னா, நீங்க ஹை ஸ்கூல்ல ரீசர்ச் பண்ணிருக்கீங்களா, ரீசர்ச் எப்படி பண்ணிருக்கீங்க, இந்த ரீசர்ச்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, நீங்க யூனிவர்சிட்டியில போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுல ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஸ்காலர்ஷிப்ஸ் கண்டுபிடிக்கிறதே ஒரு விஷயம். ஆனா அதுக்கப்புறம் எந்த ஸ்காலர்ஷிப் எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு பார்ப்பாங்க, உங்களுக்கு எந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கு, எதுக்கு நல்லா ஃபிட்டா இருப்பீங்கன்ட்டும் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ஹண்ட் பண்ணும்போது உனக்கு சேலஞ்சிங் இருந்துச்சா? பிகாஸ் வந்து வீசாவில் இருக்கிறதுனால நிறைய ஸ்காலர்ஷிப் நோ அப்படின்னு சொன்னாங்களா? ஆமா. சோ நான் ஆக்சுவலா 2 ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். அது இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம்
எலிஜிபிலிட்டினால நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இந்த ஸ்காலர்ஷிப்பே நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் கீவேர்ட்ஸ் நீங்க சர்ச் பண்ணணும் விசா இருந்தீங்கன்னா. ஸோ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஆனா பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் யூஎஸ் சிட்டிசன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். முதல்ல பாக்குறதே நீங்க எலிஜிபிலிட்டி தான் பார்க்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். ஸோ இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் அண்ட் யூனிவர்சிட்டிங்கிறது வேறு விஷயமா புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ நீ ஸ்காலர்ஷிப் 2 இடத்துல வாங்கணும்னா நீ எந்த யூனிவர்சிட்டி வேணால் போகலாமா, இல்லை அந்த ஸ்காலர்ஷிப் அந்த டெக்சாஸ் A&M யூனிவர்சிட்டிக்கு தான் அப்ளை ஆகுமா? ஸோ 2 டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஒன்னு வந்து யூனிவர்சிட்டிக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸோ நான் வாங்கினது வந்து டெக்ஸஸ் A&Mல மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ஆனா இதே நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி போனாலும் அந்த $2,500 தருவாங்க. ஸோ அதுவும் நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வேற யூனிவர்சிட்டிக்கு போய் அது தரலன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே இல்லை அப்ளை பண்ணும்போதே இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நல்லாவே படிச்சிருக்கணும் இல்லை? ஏன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்க மாட்டுது. ஆக்சுவலாக வந்து இல்லை இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வீசாவில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஓப்பனான விஷயங்கள் நம்ம தேடி தேடி போகும்போது தான் தெரிய வருது. ஸ்காலர்ஷிப் சூஸ் பண்ணிட்டு யூனிவர்சிட்டியும் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நீ அதன் பிறகு வந்து அவங்க லைக் வந்து ஸ்காலர்ஷிப் டைரெக்டாகவே இந்த யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுவாங்களா, இல்லை உனக்கு பே பண்ணிட்டு நீ பே அது அந்த இது எப்படி ஒர்க் ஆகும்? யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஸ்காலர்ஷிப் இருந்துச்சுன்னா ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு ஒரு கிரெடிட்டா தந்துடுவாங்க. ஸோ நீங்க வந்து ஃபால் 2026 ஸ்ப்ரிங் 2027 அப்படின்னு நீங்க ஃபீஸ் பே பண்ணும்போது உங்களோட பேமெண்ட் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா அவங்க தந்த கிரெடிட்ஸ் அங்க இருக்கும். ஸோ உங்களுக்கே போகாது, ஆனா உங்க போர்ட்டல்ல நீங்க பாப்பீங்க. ஓகே, காட் இட். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வருஷம் நம்ம திரும்ப அவங்கள்ட்ட போய் கேட்கணுமா, இல்லை வந்து இது என்டையர் கோர்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்களா நமக்கு? ஸ்காலர்ஷிப்பை பொறுத்து இருக்கும். ஸோ எல்லா ஸ்காலர்ஷிப்புக்கும் எப்படி இருக்கும்னா எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். ஆனா அடுத்த வருஷம் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க 3.5 GPA வாங்கி ஆகணும், இல்லாட்டி இந்த இவெண்ட்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு கிரைட்டீரியா இருக்கும். ஸோ அந்த கிரைட்டீரியா மீட் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் டியூரேஷனும் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து 4 வருஷம் இருக்கும், ரினியூவபிளா இருக்கும். ஸோ எல்லா வருஷமும் நீங்க அந்த அப்ளிகேஷனை திருப்பி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தருவாங்க. ஆனா கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்ஸ் 1 வருஷம் மட்டும் இருக்கும். ஏன்னா இது வந்து நீ அவுட் ஆஃப் த ஸ்டேட் வேற போகிறோம் இல்லையா? ஸோ ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம இயல்பாகவே அரிசோனாவில் படிச்சுட்டு நம்ம டெக்ஸாஸ் A&M போனோம் அவுட் ஆஃப் த ஸ்டேட், அண்ட் ஃபீஸுமே வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபுல் ரைட் ஸ்காலர்ஷிப்புங்கிறதுல நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் என்னென்னலாம் கவர் பண்ணுவாங்க இப்போ ஸ்காலர்ஷிப்னா? ஜெனரலா ஃபுல் டியூஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா டியூஷன் கவர் பண்ணுவாங்க, ஃபீஸ் கவர் பண்ணுவாங்க, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் உங்க கிளாஸஸ்க்கு ஏதாவது புக்ஸ் தேவைன்னா அதை கவர் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வாங்கின ஸ்காலர்ஷிப் வந்து ஃபுல் ரைட். ஸோ அப்பனா ஃபுல் டியூஷன்ல இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹவுசிங்க்கு ஒரு ஸ்டைபண்ட் தந்துடுவாங்க, ஃபுட் எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. வாவ், சூப்பர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறதே வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி வந்து சில பேஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஒரு குறைந்தபட்ச கிரைட்டீரியா வச்சே வந்து கொடுத்துருவாங்க. பட் இந்த அளவுக்கு போகணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பயங்கர சவுண்ட்ஸ் வெளில இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீ வந்து ஸ்காலர்ஷிப்பாக நிறையா ஒர்க் பண்ணியிருப்ப, நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து நீ ரிசர்ச் பண்ணியிருப்ப. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க யாராவது வீசா ஸ்டேட்டஸில் இருக்காங்க, குறைந்தபட்ச கிரைட்டீரியா தான் வச்சுருக்காங்க, அதாவது AP கிளாஸ் எடுக்கிறதாகட்டும், இல்லை நல்ல ACT SAT ஸ்கோர்ஸு, இந்த மாதிரி வந்து ஷேடோவிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாலண்டியரிங் பண்ணுறதுலாம் வச்சுருக்காங்க. பட் நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு ஒரு ஆப் சேலஞ்சிங் பண்ணதோ ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணதோ இல்லை. ஸோ இந்த மாதிரி குறைந்தபட்ச எலிஜிபிள் கிரைட்டீரியா வச்சுட்டு நம்மளால ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்க முடியுமா? வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க. ஃபுல் டியூஷன் ஃபுல் ரைட் அப்படின்ட்டு இருக்காது, ஆனா ஏதாவது ஸ்காலர்ஷிப் வாங்கியிருப்பாங்க. ஆனா சான்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும்னா இது மாதிரி ஏதாவது வெளியில செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சூப்பரான GPA நல்ல டெஸ்ட் ஸ்கோர் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ வச்சிருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது செஞ்சாதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட் பண்றதுக்கு பண்ணிதான் ஆகணும். கரெக்ட், கண்டிப்பாக எனக்கு புரியுது. ஏன்னா ஃபுல் ரைட் ஸ்காலர்ஷிப் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். ஸோ இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற எனக்கு வந்து நீ எந்த வயசில் வந்த, எப்படி இந்த தமிழை நல்லா அழகாக இவ்வளோ வருஷமும் பேசுகிற? நன்றி. நான் வந்து 6 வயசு இருக்கும்போது கலிஃபோர்னியாவுக்கு வந்தேன். ஸோ அப்போதான் யூஎஸ்க்கு முதல்ல வந்தேன். ஆனா தமிழ் பேசுறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, எல்லா நாளுமே தாத்தா அம்மாயி பாட்டியோட தமிழ் பேசுவேன் போன்ல. ஸோ அது மூலமாவே பிராக்டிஸோட ஹேபிட் நல்லா பில்டப் ஆயிடுச்சு. தமிழ் ஸ்கூலும் போவேன். ஸோ தமிழ் ஸ்கூல்ல போன வருஷம் நான் ஆக்சுவலா டீச்சிங் அசிஸ்டண்டா இருந்தேன். ஸோ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. வாவ், கலக்கிற தம்பி. உனக்கு வந்து இயல்பாகவே வந்து அந்த பிளாக் ரைட்டிங் பண்ணுறது, அந்த டீச்சிங் பயிற்றுவிக்கிறது வந்து உனக்கு வந்து இயல்பாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு வந்து அது ரொம்ப அது நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலுமே வந்து
நம்ம இன்னொருத்தவங்க எடுத்து சொல்கிற அந்த தகுதியில் நம்மளால் அந்த ஸ்கில்லை உயர்ந்துக்கவே முடியாது. அது வந்து ஆபீஸாக உயரத்துக்கு போன எல்லாருக்கும் சுந்தர் பிச்சை கேட்டாலுமே அதான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உனக்கு இயல்பாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து உன்னோட எண்ணமும் வந்து சிறந்ததாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது. நீ வந்து ஒரு பெரிய பெரிய உச்சத்தை வந்து நீ வந்து கண்டிப்பாக அடைவேன்னு. இன்னொரு விஷயமும் உங்கள் அப்பா சொன்னாங்க, நிறையா பேட்டன்ட்லாம் எழுதியிருக்கான். அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவனுக்கு காலேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு. ஆமா, அது வந்து நான் அப்ளிகேஷன்ல டைரக்டா போடல. ஏன்னா அப்ளிகேஷன்ல போடுறது வந்து கொஞ்சம் நிறைய பேர் பேட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கே ஒரு டிராப் டவுன் ஒண்ணுமே இருக்காது. ஆனா எஸ்ஏல அதை பத்தி பேசினேன். ஸோ அது எப்படி வந்துச்சுன்னா, ரெண்டாவது இன்டர்ன்ஷிப் நான் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்புறம் அந்த இன்டர்ன்ஷிப்லயே இருந்த ஒரு பையன் வந்து கேட்டான், நான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் சரியா, நீ என்னோட வேலை சரியா அப்படின்ட்டு. ஸோ அவனோட டீமோட போய் நான் வேலை செஞ்சேன். ஸோ அதுல ஸ்லோவா க்ரோ ஆகி அவங்க வந்து இன்வென்ஷன்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல வந்து இந்த பேட்டன்ட் ஃபைலிங் வந்து ஒரு முக்கியமான ஸ்கில். ஸோ அதுல ப்ரொவிஷனல் பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண நான் கொஞ்சம் ரீசர்ச் செஞ்சு ஹெல்ப் பண்ணேன். ஸோ அது மூலமா என்னோட நேம் வந்து 2 ப்ரொவிஷனல் பேட்டன்ட்ல இருந்தது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசினேன். 12 முடிக்கும்போது என்கிட்ட கேட்டால் எஸ்ஏயில் ஒரு லைனுக்கு எழுதுறது கூட எனக்கு இருக்காது. ஆனால் இப்படி வந்து இங்கே வந்து பசங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த ஜென்ரேஷன் இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவிலுமே இப்போ வர்ற பசங்க எல்லாருமே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகிறாங்க. பார்க்கறதுக்கு இளைய தலைமுறை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனல் பீஸ் ஆஃப் அட்வைஸ் தரணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ எல்லாமே ஆன்லைனா இருக்கு. ஸோ ஏதாவது கத்துக்கணும்னா நீங்க ஒரு டீச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. நீங்க ஏதாவது லைப்ரரியில போய் படிக்க தேவையில்ல. எல்லா ரீசோர்ஸஸுமே ஃப்ரீயா இருக்கும், ஆன்லைன்ல இருக்கும். ஸோ நீங்களே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வச்சு படிச்சு ஏதாவது செய்யலாம். இன்னொரு ரொம்ப வேல்யூபிள் ஆசெட் என்னன்னா, என்னோட அம்மா வந்து ஆல்வேஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா என் அம்மாவோட பேசுவேன். அவங்க வந்து என்னோட கன்வர்ஸ் பண்ணி நல்ல ஐடியாவை டெவலப் பண்ணுவாங்க. கான்வர்சேஷனுக்கு விட்டு வரும்போதே எனக்கே நிறைய இன்சைட் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப வேல்யூபிள் ஸ்கில். அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். பெரிய அட்வைஸ் எனக்கே கொடுத்துரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குழந்தைங்களோட அதிக உரையாடல் தேவை அப்படின்னு. ஸோ கான்வர்சேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் ஒரு கொஸ்டின் நான் கேட்க மறந்துட்டேன். ஸோ இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அண்ட் விசா ஸ்டேட்டஸில் இருந்துட்டு ஸ்காலர்ஷிப், காலேஜ் இதெல்லாமே போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நீ ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணியா, இல்லை எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ண? ஆமா, கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணுவாங்க, அந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு வந்து என்னால அப்ளை பண்ண முடியாது. ஆனா அதை பத்தி கவலைப்படுறதை விட வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சு, இல்லாட்டி நீங்களே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை செஞ்சு அப்படி பண்ணீங்கன்னா உங்க டைம் கொஞ்சம் நல்லா பெட்டர் ஸ்பெண்டா இருக்கும். ஸோ அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னொரு இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா பிசாட் எடுக்கிறது. ஸோ இது வந்து நீங்க 11th எடுப்பீங்க. இந்த டெஸ்ட் நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா தான் நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப்க்கு உங்களை கம்ப்ளீட் பண்ண விடுவாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது $2,500 மட்டும் அப்படின்னு நிறைய பேர் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளவு வேலையை செஞ்சு 2,500 மட்டும் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த ஸ்காலர்ஷிப் மூலமா தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அரிசோனாலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆல்மோஸ்ட் ஃபுல் டியூஷன் அந்த பிசாட் நேஷனல் மெரிட் ஃபைனலிஸ்ட் ஆனிங்கன்னா தருவாங்க. டெக்ஸஸ் ஏஎன்எம்ஏ ஆல்மோஸ்ட் ஃபுல் டியூஷன் அந்த ஸ்காலர்ஷிப்காக தருவாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஃபுல் டியூஷன், பாசிபிள் ஃபுல் ரைட் கூட அதோட தருவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான டெஸ்ட். அதுக்கு படிக்கிறது ரொம்ப முக்கியம். அர்லியா ஸ்டார்ட் பண்ணா நல்லது. நான் 10th ஆரம்பிச்சேன். ஆனா என் தம்பியை 9th ஆரம்பிக்க சொல்றேன். வா, சூப்பர். ஸோ உன்னோட தம்பி மட்டும் இல்லை, பல தம்பிமார்களுக்கு அதான் சொல்லியிருக்கேன். ஸோ பிசாட்டுக்கும் போது எனக்கு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் நான் கேட்க மறந்துட்டேன். ஸோ பிசாட் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உன்னோட ஜேர்னிலே வந்து நீ ஏதாவது டியூட்டர் எடுத்துக்கிட்டியா, இல்லை ஆன்லைனில் ஏதாவது வந்து வெப்சைட் உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பிசாட்டும் ஏசிடியும் தான் யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணேன். ரெண்டுக்குமே நான் ப்ரெப் பண்றது வந்து அவங்களோட வெப்சைட்ஸ்லேயே பண்ணேன். ஸோ பிசாட் அண்ட் சாட்டும் எடுத்தேன். ரெண்டுக்குமே நான் ப்ளூ புக் யூஸ் பண்ணேன், சாட் கொஸ்டின் பேங்க் யூஸ் பண்ணேன். ப்ளூ புக் வந்து அதோட டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். அதுல வந்து உண்மை ஆக்சுவல் டெஸ்ட் மாதிரியே நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாட் கொஸ்டின் பேங்க்ல வந்து நீங்களே ஃபில்டர் பண்ணலாம், என்ன கேட்டகரி ஆஃப் கொஸ்டின், என்ன டிஃபிகல்ட்டி ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு வச்சு உங்களுக்கே எந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏசிடிக்கும் அவங்களோட வெப்சைட்லயே ப்ராக்டிஸ் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என் ஸ்கூல்ல ஒரு சின்ன பூட் கேம்ப் வச்சிருந்தாங்க. ஸோ அதை அட்டென்ட் பண்ணேன். தங்கமான தம்பி விக்னேஷை பற்றி இன்னும் சில சாதனை துளிகளை வந்து இங்கே பதிவு செய்கிறேன். தம்பி படித்தது பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஃபீனிக்ஸ் சார்ட்டர் ஸ்கூல். அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் ரொம்ப காம்படேட்டிவான ஒரு ஸ்கூலாக இருக்காங்க. அவங்க ரேங்கிங்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸ்டெம் ஹை ஸ்கூல்ஸ் இந்த யூஎஸ்ஏல வந்து 15th ரேங்கிங் யூஎஸ்ஏ நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் 2026 கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான இன்னொரு விஷயம், மியூ ஆல்ஃபா டீட்டா அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி நேஷனல் லெவலில் இருக்குது.
இது 1957 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சொசைட்டி. ஆல்மோஸ்ட் 70 வருஷமாக இருக்குது. நேஷனல் லெவலில் பார்க்கும்போது மிகவும் மரியாதைக்குரியதாகவும் உயரிய ஒரு சொசைட்டியாக இருக்குது மியூ ஆல்ஃபா டீட்டா. அதில் ஒரு சாப்டரில் தொடர்ந்து 4 வருடம் பிரசிடெண்டாக இருக்குது சாதாரண காரியம் கிடையாது. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நேஷனல் லெவலில் மியூ ஆல்ஃபா டீட்டா ஸ்காலராக அவங்களோட ஃபைனல் இயரில் வந்திருக்காங்க. ஏன் பெரிய விஷயம்னா, லட்சக்கணக்கான பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஆளாக வர்றது சாதாரண காரியமே கிடையாது. 27 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க அக்ராஸ் த யூஎஸ்ஏ. அதில் ஒரு ஆளாக வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு உயரிய விஷயமா இருக்குது. இது எல்லாமே அவர்களோட காலேஜ் ப்ரெப் ஜேர்னிலையும் ஸ்காலர்ஷிப் ஜேர்னிலையும் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவங்க ஸ்கூலில் ஹை ஸ்கூல்ஸ் ரிசர்ச் கிளப்பை உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஸ்கூலில் நடந்த ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஃபேரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்கூலில் 4 டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, யாஹூவோட மார்க்கெட் ஏபிஐலையும் மைக்ரோசாஃப்டோட ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் பக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய விஷயம். இது எல்லாமே அவர்களோட ஜேர்னிலையும் ஸ்காலர்ஷிப் ஜேர்னிலையுமே உதவிகரமாக இருந்திருக்கு. இது நான் இங்கே பதிவு செய்கிறது மூலயமா பல பேருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம குழந்தைங்க இந்த மாதிரியான விஷயங்களை இன்வால்வ் பண்ணும்போது அது அவங்களோட ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரதுக்கு தான் பதிவு செய்கிறோம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட சாதனையை பல பேருக்கு எடுத்து சொல்கிறது மூலயமா பல பேருக்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு வரப்போகிற சங்கதிகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பர் தம்பி, நன்றி. நிறையா டீச்சிங் பற்றி இல்லை, ஃபிலாசபி நிறையா சொல்லியிருக்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி பிரேம். இது சூப்பரான வீடியோ. நிறைய பேரை ஹெல்ப் பண்றதுக்கு நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.